செல்வம் சேர்வதை தடுக்கும் 5 முக்கிய தவறுகளை பத்தி ஒரு சின்ன பார்வை இது. ஏன் சில பேர்கிட்ட மட்டும் பணம் சேருது, ஆனா பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டும் வறுமையில இருக்காங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஒருத்தரோட செல்வம் ஏன் பெருக மாட்டேங்குதுங்கிறதுக்கு காரணமா இருக்கிற 5 முக்கியமான ஆன்மீக தவறுகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, தானம் செய்யாம இருக்கிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல கொஞ்சம் கூட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மனசு வரலன்னா செல்வம் நிக்காது, குறையுங்கிறது சாஸ்திரம். ரெண்டாவது, கர்ம கடன். அப்படின்னா என்னன்னா, போன பிறவி இந்த பிறவியில செஞ்ச பாவங்களால வர்ற தடைகள். குறிப்பா பணத்தை மதிக்காம இருக்கிறது, பணத்துக்காக மத்தவங்களை ஏமாத்துறது மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் கர்ம கடனா மாறி பணம் சேர்றத தடுக்கும். மூணாவது, பணத்தை பத்தி தப்பான எண்ணங்கள் வச்சிருக்கிறது. பணம் ஒரு பிரச்சனை, பணக்காரங்கள்லாம் கெட்டவங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆழமா நம்புறது. இது பணத்தை நம்ம கிட்ட வராம தடுத்துடும். பணத்தை வெறுத்தா அதோட சக்தி ஓட்டம் தடைப்படும். நாலாவதா, நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறது. நமக்கு கிடைக்கிற சாப்பாடு, தண்ணி, பணம், வீடுன்னு எதுக்குமே நன்றி சொல்லாம அதையெல்லாம் சாதாரணமா நினைக்கிறது, வீண் செலவு பண்றது. இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடிக்காதான். அதனால செல்வம் சேராது. பெரியவங்கள மதிக்காம போறது. டீச்சர்ஸ், குருமார்கள், வயசானவங்க, நம்ம முன்னோர்கள், இவங்களை எல்லாம் மதிக்காம அவமதிச்சா அவங்களோட வருத்தம் கூட பணத்தடைய உண்டாக்கலாம். ஜோதிடப்படி பார்த்தா சனியோட ஆசையும் குருவோட ஆசையும் ரொம்ப முக்கியம். அவங்கள தப்பா பேசுறதும் பணப்பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆக இந்த 5 தவறுகளையும் தவிர்த்துட்டு தான தர்மம் செஞ்சு நன்றியோட பெரியவங்கள மதிச்சு வாழ்ந்தா செல்வம் நிச்சயம் பெருகும்.